ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மொத்த கோல்டையும் பிடிச்சி பெரிய தொட்டியில விட்டா செமையா இருக்கும்ல. ஆனா இதுல இருந்த ஜுவல் ஃபிஷ் எங்கன்னு தானே கேக்குறீங்க. அன்னைக்கு ஒரு நாள் கடைக்கு போயிட்டு வரும்போது நம்ம அண்ணன் வண்டியை நிப்பாட்டி என்னன்னு கேட்டா, நான் ஜுவல்ல வளர்த்தது போதும் மொத்தமா கடைக்கு கொடுப்பான்னு சொல்லிட்டாரு. அண்ணன் கேட்டு கொடுக்கலனா எப்படி? இங்க பாருங்களேன், உள்ள வந்ததும் கோல்ட பார்த்து மெய் மறந்து உட்கார்ந்துட்டாரு. தண்ணி இறக்காம நம்ம ஜுவல்ல அவ்வளவு சீக்கிரம் பிடிக்க முடியாது. அச்சச்சோ, நானே பிடிக்கிறேன்னு இறங்கிட்டாப்புல பாருங்க. பிடிச்சிட்டு என்ன சொல்றாருன்னு கேளுங்களேன். ஒரு ஜோடி கொடுத்தேன், அது இவ்வளோ மீன் ஆக்கி வச்சிருக்காரு. அப்புறம் பிடிச்சதும் நாங்க கொஞ்ச நேரம் சின்ன பசங்க மாதிரி விளையாட ஆரம்பிச்சிட்டோம். எல்லாமே அருமையா இருக்கு பாருங்க. பேரண்ட் மேல் பாத்தீங்களா? ஜொல்லோட மேக்ஸிமம் சைஸே இவ்வளவுதான். ஒழுங்கா வளர்த்தா 5 to 6 இயர்ஸ் இவனுடைய லைஃப் ஸ்பேன். அதே சமயம் இந்த தொட்டி காலியா இருக்கிறது எனக்கும் பிடிக்காது, கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்காது. தொட்டியில தண்ணி ஏத்திட்டு ஒரு 3 செங்கலை நல்லா கழுவி ஸ்பாஞ்ச் ஃபில்டரை கொஞ்சம் ஹைட்டா வச்சாச்சு. அப்போதான் கோல்டுக்கு தேவையான ஏர் ஃப்ளோ கிடைக்கும். அவுட்லெட் பைப்ல முன்னமே வலை கட்டி இருந்தா இப்போ இந்த கஷ்டம் இல்ல. கோல்டு ரொம்ப சாஃப்ட், ரொம்ப ஈஸியா மாட்டிப்பான். பாத்தீங்களா? விட்டுடலாமா? போடா போடா போடா. பாருங்களேன், அதுக்குள்ள எல்லாம் ஹாப்பியா ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கோல்டு எப்படி இருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.